வெல்கம் டு எஸ் தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி தயாராவது, திட்டமிடுதல், தேர்வு நடைமுறை, அது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்காண்டி காத்திருக்கு. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்த அமைப்பு தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்காக செயல்படுகிறது. இதில் அவ்வப்போது பல தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் மூலம் காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டு வருகின்றன. நாம இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரூப் 4 கொஸ்டின்ல மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். 200 கொஸ்டினுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆகும். இதுல உள்ள ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மதிப்பெண் வீதம், மொத்தம் 300 மதிப்பெண் இந்த கொஸ்டின்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுல நோ நெகட்டிவ் மார்க், அதாவது நீங்க தப்பா எழுதிட்டா அதுக்கான நெகட்டிவ் மார்க் கிடையாது. இப்ப சிலபஸை பத்தி பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வச்சும் உங்களுக்கு 80% கொஸ்டின்ஸ் அதுல இருந்து தான் கேட்கப்படுகிறது. மீத கொஸ்டின் நடப்பு நிகழ்வு மற்றும் திறனாய்வுல இருந்து உங்களுக்கு கேட்கப்படும். ஸ்டடி டிப்ஸ். நாம் நாளைக்கு படிக்கணும்னு நினைக்கிறத நம்ம இன்றைக்கே படிச்சிட வேண்டும். நல்லா புரிஞ்சு படிக்க வேண்டும். நேரத்தை கால்குலேட் பண்ணி படிக்கவும். உங்களோட தகுதி மதிப்பெண் 200ஆக நினச்சி படிங்க. நீங்கள் டிவி பார்ப்பவனாக இருக்கக்கூடாது, உங்களை டிவியில் பார்ப்பவனாக இருக்க வேண்டும். படிக்க வயது ஒரு பிரச்சனையே இல்லை. எக்ஸாம் டிப்ஸ். தேர்வு இன்னைக்கு எழுத போறீங்கன்னா அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு படிக்காதீங்க. தேர்வு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைக்கடிகாரம் ஒன்று எடுத்துக்கோங்க. தேர்வு எழுதுகிற மையத்துக்கு 30 நிமிடம் முன்னாடியே போயிருங்க. தேர்வு மையத்துக்கு போயிட்டு உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு ஒரு 3 நிமிடம் தியானம் செய்யுங்க. தெரிந்த விடைகளை சரியாக எழுதுங்க. கடைசியாக திறனாய்வு கேள்வியை அட்டன் பண்ணுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.